சிவாய நமக. நம்ம குலதெய்வதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். பஞ்சம சனியாக அமர்ந்து பாகிய யோகங்களை நிறைய பெறக்கூடிய விருச்சிகராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். முதல்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுப செய்தி என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொண்டாட்டம், குதூகலம், எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுத்து உதவும். எதனாலும் சொல்லி கேட்டீங்கன்னா, கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. உள்வட்ட கிரகம் சொல்லுவோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார் இந்த மாசம் 18ஆம் தேதி வரை. அதுக்கடுத்து பஞ்சம ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப 4, 5 என்ற இடத்துலதான் அவர் அமர போறார். இது உங்களுக்கு பலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல புத பகவானோடு சேர்ந்து, அதாவது லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்கிறார். ராகு கூட சேர்ந்து அமர்கிறார். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப தொழில் வளம் பல்கி பெருகும். ஏதாவது தொழிலுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, வியாபாரத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா, வெளிநாடு போலாம் முயற்சி பண்ணீங்கன்னா, அது அனைத்துமே புது தொழில்கள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுத்து உதவும். இருக்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டா? நிச்சயமா நடக்கும். சார், இப்ப நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தற்காலிகமானவை அல்லது ஊதி பெரியதாக்கப்பட்டவை தவிர நிச்சயமாக உங்களுக்கு இது எதிர்காலத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் அல்ல. இனி வரும் காலகட்டங்கள் தான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா ஜீவனாதிபதி இப்ப பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்து உச்சம் பெற போகின்றார். அதனால தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சக்சஸ் தான். அதை பயன்படுத்திங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாக குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறார். பெரிய விஷயம் அது. தனஸ்தானத்தை பார்க்கறது பாத்தீங்கன்னா காசு பண பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்க போகிறது. ரெண்டாவது, உங்க ராசிக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா இப்ப காலகட்டங்கள்ல உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். இன்னும் 15 நாள்ல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த முதல் 15 நாட்களுமே தொழில் ரீதியாக, ஏன்னா சனி தொழில்காரகன், சூரியனும் பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதி, 2 பேரும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோட சேர்ந்து சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதான் விஷயம். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றப்ப கிரகத்தோடு சொன்னாதான் அது லாபம் கிடைக்கும். அதப்படி பாக்குறோம். பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாசம் முழுவதுமே எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. அதை முழுவதுமே தயவு செய்து கரெக்டா பயன்படுத்திங்க. புது தொழில் செய்யணுமா செஞ்சுக்கங்க. இருக்க தொழில அபிவிருத்தி பண்ணுமா அபிவிருத்தி பண்ணுங்க. வெளிநாடு வெளிமாநில தூரதேசம் போனோமா போய்க்குங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஃபேவரபா சாதகமாக வருகிறது. ஒரு விஷயம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. ஏன்னா எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே ஒரு காலகட்டங்களில் எக்ஸாம் வரப்போகுது. இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த 10th +2 எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த காலேஜ் எக்ஸாம்லாம் நடக்க போகிறது. பொதுவாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பொதுவாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, QT எக்ஸாம் எழுதுறாங்க, அரசு சார்ந்த நிறைய எக்ஸாம் எழுத போறாங்க. இந்த மாணவர்களுக்கெல்லாம் இது லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதனும் சனியும் புதனும் குருவும் பார்வையாக பார்த்து கொள்கிறார். புதன் படிப்புக்குரியவர், குரு படிப்புக்குரியவர், 2 பேருமே பார்த்துக்கிறாங்க இல்லையா? இந்த பார்வையின் மூலமாக கல்வி யோகம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கொஞ்சோன்னு படிச்சாலும் போதும், நிறைய ஸ்கோர் பண்ணலாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் படிக்கணும், அவ்வளவுதான். அந்த படிப்பை ஆர்வத்தோடு கொஞ்சம் படிச்சாலும் சரி, பலன் பாத்தீங்கன்னா ரெட்டிப்பா கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால தயவுசெய்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக இருக்கிற காரணத்தினால கரெக்டா படிங்க, ஜெயிச்சிடலாம். ஒரு விஷயம். அடுத்து பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம். பெண்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், நல்லா கவனிச்சுங்க. ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த செவ்வாய் இந்த மாதம் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு எங்க போறாரு? பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு. செவ்வாய் சுக்கிரன் இணைவும் பார்வையுமே பலத்தை கொடுக்கும்.
இந்த செவ்வாய் இப்ப 18 உங்க ராசிநாதன் 18ஆம் தேதி வரை 4ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை பார்க்க போறார், 7ஆம் இடத்தை பார்க்க போறார். அதனால கணவன் மனைவி உறவு பலப்படும், சுப மங்கள யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாயினாலே மங்களகாரகன். அப்ப மங்கள யோகங்கள் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏஜ் அட்டன் பண்றது கொண்டு இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, இந்த கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, குழந்தைகள் கிடைக்கிறது, சுப மங்களங்கள் சொன்னா வீடு வண்டி வாகன யோகம், இது எல்லாமே இந்த மாசத்துல நிறைய கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தடையுமா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே கிரகங்கள் போனா உங்களுக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு சக்சஸ் அமையும். முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் 10ஆம் ஆதி சூரியன் வந்து பஞ்சமாசாரத்துல இருக்கிறது, சனியோட சேர்ந்து இருக்கிறது. இதுதான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அந்த வெற்றி நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் உண்டு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடல் நலனில் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்தளவுக்கு சனியோட சேர்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். உடலும் மனமும் கொஞ்சம் பாயக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி இப்ப ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அதனால உடல்ல தான் கொஞ்சம் பிரச்சனைப்படும். அதே மாதிரி குறிப்பா சொல்லப்படும்னா வயிறு அல்லது தலை, பெண்களுக்கு மட்டுமல்ல விருச்சிகராசிக்காரர்கள் அன்பர் அனைவருக்குமே தான் சொல்லேன். அதனால உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த எதிர்பார்ப்பு. சார் இந்த மாசத்துல நான் எதிர்பார்க்கிறேன், இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் லாபமாகவே கிடைக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா லாபாதிபதி யாரும் உங்களுக்கு புத பகவான். அந்த புத பகவானோடு சேர்ந்தா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். அதனால லாபமா தான் இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த லாபத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா, துல்லியமாக இதை இப்படி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல அமர்ந்த ராகு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த குழப்பங்களை நீங்க சரியான முறையில் நீங்க மாத்திட்டீங்கன்னால் அந்த பலன்களும் உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மங்களங்களை பயன்படுத்துறீங்கன்னா மங்கள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட இந்த மாதம் வந்து தெய்வ மாதம் சொல்லுவோம். அப்ப பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாட்டின் மூலமாக நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த எதிர்பார்ப்புகளும் இந்த முயற்சிகளும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு விருச்சிகராசி என்பதே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிற காரணத்தினால இது எல்லாமே நீங்க கொண்டு போற விதத்துலதான் வெற்றியே உண்டு. தோல்வி கிடையாது. அது முதல் தெரிஞ்சுங்க, தோல்வி கிடையாது, தடுமாற்றம் தான் ஏற்படுமே தவிர வெற்றி வெற்றி வெற்றி. இந்த வெற்றியை நீங்க முழுசா அடைகிறதுக்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்.